அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்த திடீர் மரணம். மினுவாங்கொடையில் ஒரு தொகை துப்பாக்கிகள் மீட்பு. பேராதனை பல்கலைக்கழக மைதானத்தில் குழப்ப நிலை, இடைநிறுத்தப்பட்ட போட்டிகள். மீண்டும் சுற்றி வளைக்கப்படும் மட்டக்களப்பு, விரைவில் பலர் கைது. சிஐடியில் முன்னிலையாகுமாறு விமல் வீரவன்சவிற்கு அழைப்பு. செம்மணியில் மீண்டும் அகழ்வு பணி, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. போதைப்பொருள் மற்றும் கைத்துப்பாக்கியுடன் முன்னாள் ராணுவ சிப்பாய் கைது. வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களுக்கு இன்று மழை. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்த காலமானார். லொகான் ரத்வத்த தனது 57வது வயதில் காலமாகியுள்ளார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்றைய தினம் காலமாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லொகான் ரத்வத்த முன்னாள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுருத்த ரத்வத்தவின் புதல்வர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கண்டி திரித்துவ கல்லூரியின் பழைய மாணவரான லொகான் ஓர் பிரபல ரக்பி வீரராகும். லொகான் முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவின் நெருங்கிய உறவினராகவும் அறியப்படுகின்றார். கடந்த 2009ஆம் ஆண்டு மத்திய மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியீட்டி மாகாண சபை உறுப்பினராக தெரிவாகியிருந்தார். பின்னர் 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியீட்டினார். பின்னர் 2015ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு பொது தேர்தல்களிலும் அவர் வெற்றியீட்டியிருந்தார். இரத்திரக்கல் மற்றும் ஆபரணங்கள் தொடர்பான ராஜாங்க அமைச்சராகவும் சிறைச்சாலைகள் ராஜாங்க அமைச்சராகவும் லொகான் ரத்வத்த கடமையாற்றியிருந்தார். கடந்த 2001ஆம் ஆண்டு உடதளவின்ன பகுதியில் முஸ்லிம் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் லொகான் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2021ஆம் ஆண்டில் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழ் கைதிகளை மிரட்டியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் லொகான் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. மினுவாங்குடை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் ஒரு தொகை ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். T56 ரக துப்பாக்கி ஒன்று, 3 கைத்துப்பாக்கிகள் மற்றும் அவற்றுக்கான தோட்டாக்கள், வாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன. மினுவாங்குடை மருத்துவமனை வீதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மினுவாங்குடை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவல் ஒன்றை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது அவை மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மினுவாங்குடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய மாகாண பாடசாலைகள் விளையாட்டுப் போட்டியின் போது ஏற்பட்ட வன்முறை காரணமாக போட்டியொன்று இடையிலே நிறுத்தப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழக ஹொக்கி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற வித்யார்த்த கல்லூரி மற்றும் மாத்தளை புனித தோமஸ் கல்லூரி ஆகியவற்றுக்கு இடையிலான 19 வயதுக்குட்பட்ட ஹொக்கி இறுதிப் போட்டியை இடையில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன்போது மாத்தளை புனித தோமஸ் அணியின் வீரர்கள் மற்ற அணி வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். வித்யார்த்த கல்லூரியின் மாணவர்கள் ஆட்டத்தின் 12வது நிமிடத்தில் கோலொன்றை பெற்றதன் பின்னர் புனித தோமஸ் அணி வீரர்கள் எதிரணி வீரர்களை தாக்கியதாக முறையிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 2 வீரர்கள் காயமடைந்து போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு பதற்றமான நிலை உருவாகியுள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் திரிப்போலி புளூட்டூன் முஸ்லிம் மற்றும் தமிழர்களுக்கிடையே பல குழுக்களாக இயங்கியதாக தற்போதைய ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் பிள்ளையாண்டுடன் தொடர்புடையதாக பார்க்கப்படும் திரிப்போலி புளூட்டூன் அமைப்பில் இராணுவ பிரிவின் முக்கியஸ்தர்கள் 2 தொடர்பு பட்டிருப்பதாகவும் அவர்களினால் இந்த அமைப்பு இயக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் இனிவரும் நாட்களில் ஓட்டாவடி, ஏறாவூர், காத்தான்குடி, வாழைச்சேனை, செங்கலடி, கிரான், மட்டக்களப்பு நகர்பகுதிகளில் விரைவான கைதுகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் பார்க்கப்படுகின்றது. இதனால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்சவை குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைக்காக இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி அன்றைய தினம் காலை 9 மணிக்கு குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு விமல் வீரவன்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ன விடயம் தொடர்பிலான விசாரணை என்பது பற்றிய விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை.
கடவுச்சீட்டு மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மீது சுமத்தப்பட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனங்களை செய்து வரும் தம்மை கைது செய்ய முயற்சிக்கப்படுவதாக அண்மையில் விமல் வீரவன்ச கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மேலதிகமாக 8 வாரங்கள் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த பகுதியில் மேலும் மனித புதைகுழிகள் இருக்கலாம் எனவும் என்பதற்கான சான்றுகள் காணப்படுவதால் மேலும் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள 8 வார கால பகுதி தேவைப்படுவதாக மன்றில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த 6ஆம் தேதி வரையில் 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவற்றின் 3ஆம் பகுதி பணிகள் எதிர்வரும் 22ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் 20ஆம் தேதி மேலும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள பகுதிகள் துப்புரவு பணிகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணியில் மேலும் மனித புதைகுழிகள் இருப்பதற்கான சான்றுகள் காணப்படுவதால் தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ள காலத்துக்கு மேலதிகமாக மேலும் 8 வார கால பகுதி தேவைப்படுவதாகவும் மன்றில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான பாதீடுகளை தயாரித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மன்று கட்டளையிட்டது. இதேவேளை கடந்த 6ஆம் தேதி வரையில் கட்டம் கட்டமாக 41 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 147 எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் 133 எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்புக்கு அருகே முன்னாள் ராணுவ சிப்பாய் ஒருவர் போதைப்பொருள் மற்றும் கைத்துப்பாக்கி ஒன்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது குறித்த நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். கலனிய கொகல்வீல பிரதேசத்தில் நேற்றிரவு 10 மணியளவில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. குறித்த ராணுவ சிப்பாய் கமாண்டோ படைப்பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 41 வயதுடையவர் என்றும் கல்நீவ பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் என்றும் தெரிய வந்துள்ளது. அவர்களிடமிருந்து வெளிநாட்டு தயாரிப்பான கைத்துப்பாக்கி ஒன்றும் அதற்கான துப்பாக்கி ரவைகள் 10 ராணுவ சீருடைகள் 2 110 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவ தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், வடக்கு, வடமத்திய, வடமேல், தெற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.